அண்ணா வணக்கண்ணே. வணக்கம்பா. வணக்கம்பா. உங்க பேருண்ணே? துரைராஜ். எங்க இருந்து வரீங்க? நான் சென்னை திருவல்லிக்கேணியிலிருந்து வரேன். சரி, இப்போ வந்து நடிகர் விஜய் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா. அவர் வந்து 2026 சட்டசபை தேர்தலில் கண்டிப்பா நான் கால் ஊன்றி ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றாரு. அதோட உங்களோட ஓப்பனிங் என்னென்ன? என்னுடைய வாழ்த்துக்கள் விஜய்க்கு. ஏன்னா நான் சின்னதுல இருந்தே விஜய் ரசிகர். விஜய் படம் எல்லாத்தையும் முதல் நாளே பாக்குற ஆளு. கண்டிப்பா. சரி. அவர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது. சரி. பட் கொஞ்சம் அவர் கொஞ்சம் பொறுமையா எவ்வளவு அவருக்கு முன்னாடி எவ்வளவு நடிகர்கள் வந்திருக்காங்க அரசியல்ல. கண்டிப்பா. அந்த மாதிரி அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் தான் எம்ஜிஆர், நான் தான் அது மாதிரி ஆவாம படிப்படியா வந்து 2026 இல்லைன்னா 2031 ஆட்சியை பிடிக்கலாம். அத மாதிரி அவர் சொல்லலாம். எடுத்தோடனே நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படி இப்படின்னு பேசுறது கொஞ்சம் சாத்தியம் இல்ல. இப்போ வந்து அவரு அரசியல் இப்போ 2026 சட்டசபை பிடிச்சிட்டானா மக்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்வார்ன்ற நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நல்லது செய்யத்தானே வராரு, இல்லைன்னா மக்கள் அவர் அனாவசியமா தூக்கி போட போறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்க நான் ஆட்சியை பிடிச்சா கண்டிப்பா உங்களுக்கு அது செய்வேன் இதை செய்வேன் கண்டிப்பா நாட்டையே மாத்துவேன் உலகத்தையே மாத்துவேன்னு சொல்றாங்க. அது வந்து இவருக்கு சொல்றது சாத்தியப்படுமா? அது இன்றைய சூழ்நிலை யார் வந்தாலும் அதை செய்ய முடியாது. மக்களா பார்த்து திருந்தணும். கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து ஒரு சில ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் மூலியமா தான் அவர் வந்து அரசியல் கண்டிப்பா வரணும்னு சொல்லி அவங்களோட வற்புறுத்தல் தான் விஜய் வர. கண்டிப்பா. அது இன்னொரு விஷயம்னா அவரோட தனிப்பட்ட விஷயம் இது இல்ல, பின்னாடி வந்து யாரோ தூண்டுறாங்க, அதனால இவர் வந்து அரசியல்ல வந்து கால் ஊன்ற வராரு. இவர் வந்து சினிமாவில் இருந்துட்டு அவர் வந்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு போயிடலாம்னு சொல்றாங்க. அதை பற்றி உங்க கருத்து என்ன? அரசியல் அவர் சம்பாதிக்க வரல, ஒரு சமூக சேவை பண்ண வராரு. ஆனா பின்னாடி இருந்து தூண்டுறாங்கன்றது அது டெஃபினட்டா இருக்காது. ஏன்னா விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு பொலிட்டீஷியனா வரணும், ஒரு சமூகத்துக்கு நல்ல படம், அந்த மாதிரி அவரோட படத்துல வர கருத்துலாம் இருந்தது. ஆனால் அவருக்கு வந்து ஒரே ஒரு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, வந்த உடனே நான் தான் முதல்வர் நாக்காளி. அதனால அவருக்கு அவங்க அப்பாக்கெல்லாம் வழிகாட்டினவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து அவதூறா பேசுறது. அதே மாதிரி விஜய் ரசிகர்களும் தரக்குறவா மத்தவங்களை பேசுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது சந்தர்ப்பம் கிடைச்சா பயனூர்ல விஜய பார்த்து நானே பேசலான்னு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவ அப்பா அம்மாவுக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து விருப்பமே கிடையாதுன்னு சொல்லி 99% சொல்றாங்க. 1% தான் அவருக்கு அப்பாவுக்கு வந்து விருப்பப்பட்டது இவர் வராரு. ஆனா அது எப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஒன்ஸ் அப்பான் டைம் கொஞ்சம் முன்னாடி காலங்கள்ல எஸ். சந்திரசேகர் வந்து தன்னோட மகன் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு. இப்ப இருக்கிற அரசுனால அவருக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்காரு. இவர் அரசியலுக்கு வந்த நேரம் இது சரியில்லை. அது இல்லாம அவர் கூட இருக்கிறவங்க இவரை ரொம்ப பயன்படுத்தி உசுப்பேத்தி ரணக்கலமா ஆக்குறாங்க. கண்டிப்பா. அதாவது இப்போ வந்து என்னன்னா, எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி கணேசன் சாரே ஒரு வாட்டி இரட்டைப்புறா சின்னத்தில் நின்று அவர் தோல்வி அடைஞ்சார். எம்ஜிஆர் மாரி யாரும் வள்ளல் வந்து ஆக முடியாது. ஆனால் ஒரு சில ரசிகர் என்ன சொல்கிறாங்க, அடுத்த எம்ஜிஆர் இது வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களோட கருத்து என்ன? இதை மாதிரி பல பேர் விஜயகாந்த் சொன்னாங்க, புரட்சி கலைஞர். கண்டிப்பா அவரு இருந்தாருன்னா கூட அவரே எவ்வளவு முட்டி மோதி ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த 26 தேர்தல்ல இந்த 234 தொகுதிக்கு நம்மளுக்கு ஆட்கள் இருக்கிறதா என்று அதுவோ சரியான ஆட்களை போட்டு எல்லாருமே வந்து விஜய் கூட வந்தா நல்லது செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் சம்பாதிக்கணும்னு தான் வராங்க. அதனால அதுக்கேற்ற ஒரு கொஞ்சம் போட்டு யார் கூட வச்ச நல்ல ஆட்கள் கூட ஒரு கூட்டணி அமைச்சு கொஞ்சமா வந்து கொஞ்சமா வரலாம். வந்தான்னா அவரு டெஃபினட்டா ஒரு காலத்துல சிஎம் ஆக வாய்ப்பு இருக்குன்றீங்க. நன்றி. கண்டிப்பா. தேங்க்யூ.